அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் தம்பி, சொல்லுங்கள். அந்த மீனவர் நல வாரியம்லாம் அது சரியாக நடந்துக்கிட்டு இருக்காண்ணா? மீனவர் நல வாரியம் அது கவர்மெண்ட்டு நடத்துகிறாங்க. அது கவர்மெண்ட்டு நடத்துகிறாங்க. அதில் கொஞ்சம் சில குறைகள்லாம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, மீனவர் நல வாரியத்தை பொறுத்தளவுக்கு எல்லா மீனவர்களுக்கும் அதை பர்ஃபெக்டாக செய்யணும். தமிழக அரசு அதை தலையிட்டு அதை ஒரு சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும். அதில் பார்த்திங்கன்னா, மீனவர் நல வாரியம் அப்படிங்கும்போது 18 வயசு ஒரு மனுஷனுக்கு ஆகும்போது ஆல்ரெடி அவனுக்கு புது உறுப்பினர் சேர்க்கையில் சேர்த்தால் மட்டும் அது ஆல்ரெடி அவங்க மீனவர் நல வாரியத்துக்கு தகுதி பட்டுறாங்க அப்படின்ட்டு தான் ரீசன். அதே சமயங்களில் மீனவர் நல வாரியம் சிஸ்டத்தை எல்லா ஆன்லைன்லேயும் ஓப்பன் பண்ணும். அப்போது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இருப்பதை காட்டிலும் பரந்த உலகத்தில் பல்வேறு நெட் சென்டரில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தது போல் இருக்கும். அதனால் அந்த நெட் சென்டர் ஒர்க் பண்ணுறவங்க பயனடைவாங்க. அவங்க அந்த 18 வயசு ஆனவங்களாம் ஆன்லைனில் போயிட்டு அதை மீனவர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்ந்துக்கணும். இது கவர்மெண்ட்டு இதை ஆல்ரெடி செய்யணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக அரசு அண்ணன் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் மீனவர் நல வாரியத்தை நல்முறையில் நடத்தணும் என்ற குரலை மீனவர்களின் சார்பாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதை செய்தால் மீனவர்கள் இது அவசியமான ஒன்று. விழிப்புணர்வு மையம் அப்படிங்கும்போது அந்த விழிப்புணர்வை மக்களுக்கு தெளிவுபடுத்துவது அத்தியாவசிய தேவைகளாக இருக்கிறது. இதை தமிழக அரசு விரைவில் செய்து இந்த மக்கள் குறையை தீருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.